தேவனே இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. தேவ சித்தம் உங்கள் குடும்பத்தின் இரட்சிப்பு. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. தேவனுடைய கண்களில் முக்கியத்துவம் பெறும் ஒரு அமைப்பு குடும்பம். குடும்பம் தேவனுடைய யோசனை. அதிலிருந்தே தேவன் குடும்பத்தை உருவாக்கி கனப்படுத்தி பராமரித்து காத்து வருகிறார். ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்த போது அவர் அவனுடைய குடும்பத்தையும் சந்ததியையும் கூட தெரிந்தெடுக்கிறார். ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் தாவீதிற்கும் இது பொருந்தும். குடும்பத்திலே தேவன் அதிகமாய் கவனம் செலுத்தும் ஒரு காரியம் ஒவ்வொரு அங்கத்தினருடைய இரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டில் தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். கொர்நேலியவையும் அவன் வீட்டாரையும் தேவன் சந்தித்தார். பிலிப்பு பட்டணத்தில் காவல் அதிகாரியையும் அவன் குடும்பத்தையும் சந்தித்தார். லீதியாளையும் அவளது குடும்பத்தையும் இன்னும் பல குடும்பங்களையும் சந்தித்தார். எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய பிரதான கரிசனையாக இருக்கிறபடியால் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார். குடும்பத்தின் ரட்சிப்பு தேவனுடைய மாபெரும் வாஞ்சைகளில் ஒன்று. தேவன் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் எவரும் இல்லாத குடும்பத்தில் நீங்கள் இருந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுவே தேவனின் விருப்பம். இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தேவ சித்தம் கொண்டிருக்கும் காரியமாகும். தேவனுடைய சித்தம் மாறாத ஒன்று என்பதை மறவாதீர்கள். யாரும் அதனை மாற்றவோ அழிக்கவோ முடியாது. இந்த வாக்கு தத்தத்தை நம்பவும் இதையே சிந்திக்கவும் அறிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் தேவனுடைய சித்தத்தின் மாறாத தன்மையை நீங்கள் பார்க்க முடியும். அதை நீங்கள் தரிசனமாக பார்த்து ஜெபத்திலே பிரயாசப்படும் போது தேவன் உங்களை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை மறுபடியும் பிறக்க உன்னதத்தில் இருந்து பிறக்க செய்வார். அவர் மாறுவதில்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.